ஹே போக்கி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த வீடியோ இல்லாமல் போக்கிமான் ஹரிசான்ஸுடைய 44வது எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நல்லா இருக்குங்க, உண்மையிலேயே ஒரு நல்ல எபிசோட். இதை வந்து பிளாக் ரெக்வாசாவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு எபிசோட். இந்த எபிசோடை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதுக்கும் நோக்கி நிறைய கேரக்டர்ஸ் இந்த எபிசோடுக்குள்ளே இருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல எபிசோடாக இது இருக்குது. சரி வாங்க இதோட ஸ்டோரி எக்ஸ்பிளைனை பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்ப்ளோரரை தேடிக்கிட்டு நம்மளுடைய ஃப்ரெடி வந்து தன்னோட சாரசாரை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்போது அங்கே ஒரு டவர் இருக்குது, சிக்னல் டவர் மாதிரி தான் தெரியுது. ஸோ அங்கே ஒரு போக்கிமான் பீஹிம் அப்படிங்கிற ஒரு போக்கிமானும், மெக்னிடாம் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் டைப் இன்னொரு போக்கிமானும் இருக்குது. ஸோ மேலேங்கிலையும் ஒவ்வொரு போக்கிமானும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போது தன்னோட போக்கி டெக்ஸில் அதை கேப்சர் பண்ணி வீடியோ எடுத்துடுறாரு. ஸோ அப்போது இன்னொரு கேரக்டர் வந்து போகிறாங்க, ஸ்பினில்ங்கிற கேரக்டர். இதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அவர் வந்து ஆம்பிரியான் வச்சுருப்பார். நம்மளுடைய லீகோ கிட்ட வந்து பென்டென்ட்டை கூட ஒரு எபிசோடில் ஆட்டையை போட்டார்ல, 14வது எபிசோடில் ஆட்டையை போட்ட அந்த கேரக்டர் தான் இவர். ஸோ இப்போதைக்கு இவரும் ஒரு எக்ஸ்ப்ளோரர் டீம் தான். அந்த எக்ஸ்ப்ளோரர் டீம்லேயே நிறைய இருக்குது. அமித்தோடைய டீமு அண்ட் போன எபிசோடில் அந்த 2 பேர் பார்த்தீங்களா, அது ஒரு டீமு. ஸோ இவர் வந்து ஸ்பினில். இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறாங்களா, இவர் தான். இவரோட முழு உருவம் இப்படி தான் இருக்கும். இவர் எக்ஸ்ப்ளோரர் டீம்லேயே நிறைய டீம் இருக்குது. ஸோ அதில் இவரும் ஒரு டீம். ஸோ அப்போது இதை ஃப்ரெடியை பார்த்துட்டு வந்து அவங்களுடைய டீமெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் வைக்காங்க. இந்த மாதிரி லீக்கோ கிட்ட காட்டுறாங்க. ஹே, இவனை எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த எபிசோட் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த எபிசோடெல்லாம் ஞாபகப்படுத்தாங்க நம்ம லீக்கோ. இந்த ஸ்பின்னிங்கிற ட்ரெயினர் வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் அந்த டவரை பார்க்குறாங்க. அந்த டவர் வந்து ஏதோ சிக்னல் அனுப்புது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெடி வந்து நம்ம டாட் வந்து நம்ம ஃப்ரெடி கிட்ட வந்து சொல்கிறாங்க. டாட்டுக்கிட்டேயும் இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஓகே அவனை தேடி அந்த இடத்துக்கு நாங்களும் வரோம் அப்படின்னு நம்மளுடைய லீக்கோ அண்ட் ராய் அண்ட் கிராண்ட்பா, அந்த வயசான கேரக்டர் ஃப்ரெடி, இவங்க 4 பேரும் போகிறாங்க ஒரு காட்டுக்கு. அந்த டவர் பக்கத்துலேயே தான் அந்த காடும் இருக்குது, அதை தான் போகிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டெல்லாம் தாண்டி உள்ளே வந்து அந்த டவருக்குள்ளே வந்து நம்ம ஃப்ரெடி மட்டும் உள்ளே போகிறாரு. நான் போகிறேன், அதுக்கடுத்து நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லீக்கோ ராய் அண்ட் கிராண்ட்பா கிட்ட சொல்ல, உள்ளே பார்த்தா அந்த ஸ்பினில் அந்த கேரக்டர் வந்து இருக்கார், தன்னோட ஆம்பிரியானோடையே இருக்கார். ஹே, நான் திரும்ப உன் முகத்தை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய டயலாக் வந்து சொல்கிறாரு. பார்ப்பேன்னு எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. தன்னோட ஆம்பிரியானை வந்து வெளிச்சத்தை யூஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அந்த அறையே ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. ஸோ அவங்க உள்ளேருந்து சத்தம் கொடுத்துருந்தாரு. லீக்கோ ராய் அண்ட் கிராண்ட்பா, நீங்கள்லாம் உங்கள் அந்த ஷிப்புக்கே போயிருங்க, அந்த வந்து கப்பலுக்கே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டெக்னிக்கலாக கப்பல் இல்லை, பட் ஆனால் அவங்கள பாதுகாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களும் போயிருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க அந்த டவரை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு, நம்ம ஹீரோஸ்க்கு. ஸோ அந்த பக்கம் நம்ம எக்ஸ்ப்ளோரர் டீமில் சார்லஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், இவங்களும் ஒரு எக்ஸ்ப்ளோரர் டீம், அதாவது ஈவில் கேரக்டர் தான். ஸோ அந்த சத்தத்தை ஒரு ரேடியோ மூலியமாக மிஷின் மூலியமாக வர வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ரெக்வாசா மாதிரியே ஒரு சத்தம். ஸோ அது வந்து சத்தம் போட்டால் வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் கார்லா அப்படிங்கிறப்போ கேரக்டர் போன எபிசோடில் வந்திருப்பாங்கள்ல. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு யார் கொடுத்தா அப்படிங்கும்போது சிலியன் ஸ்பினில் தான் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓ, அந்த போர் கையா அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம காரல் வந்து நம்ம சார்லஸ் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சிடியன் வந்து கீழே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்பினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் நம்மளுடைய ஃப்ரெடி கூட வந்து இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கார். ஸோ அவர் வந்து சாரசார வெடி இருக்காமல் பிக்காச்சோ எடுத்துருப்பார். ஏன் அப்படின்னா அது ரொம்பவே சின்ன இடம், சாரசார் நிற்க கூட இடம் இருக்காது. ஸோ அப்போது பிக்காச்சோ வச்சு ஃபைட் பண்ணி அந்த சுவரெல்லாம் உடச்சி வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சுருப்பார். இந்த பக்கம் நம்மளுடைய வயசான தாத்தா அண்ட் ராய் லீக்கோ இவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்களோட பேக்கில் இருந்து டெரபாக்கஸ் வந்து வெளியே எட்டி பார்க்கும். டெரபாக்கஸ் வந்தாலே ஒரு லெஜெண்டரி போக்கிமான் வருது அப்படிங்கிறது தான் அர்த்தம். எல்லா எபிசோடும் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரெக்வாசாவை அந்த மிஷின் மூலயமா சத்தத்தை எழுப்பி வானத்திலேருந்து வர வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் டெரபாக்கஸ் வந்து இந்த பிளாக் ரெக்வாசாவை பார்க்கும். உண்மையிலேயே ஒரு நல்ல என்ட்ரி பிளாக் ரெக்வாசாவுக்கு. அது வர்ற இடத்துல மட்டும் அப்படியே ஒரு வானம் ஜொலிக்கு பாருங்களேன், மித்த எல்லா இடமும் அப்படி மேகமூட்டமாகவே இருக்கும். ஸோ இதை பார்த்து என்னடா ரொம்ப ஆச்சரியப்படுதாங்க. ரெக்வாசா பக்கத்துலேயே போகவே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அந்த வயசான கேரக்டர் அண்ட் லீக்கோ ராய் வந்து பயணம் செய்கிறாங்க வந்த இடத்துக்கே. ஸோ இருக்கும்போது அவரோட தன்னோட போக்கிமானை வெளியே எடுத்து வேகமாக போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ரெக்வாசா மாதிரியே சத்தமும்
அந்த எனர்ஜியை வெளிப்படுத்துகிற அந்த மிஷினை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டாட் கிட்ட ஒரு ப்ரோக்ராமை கொடுத்து அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் நம்மளுடைய காரல் இருக்காங்க பார்த்தீங்களா, காரல் போன எபிசோடில் வந்திருப்பாங்க, அவர் உமன் கேரக்டர். ஸோ அவங்க பேர் கார்லா இல்லை காரல். அவங்க தன்னோட போக்கிமானை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க ரெக்வாஸாவை. இந்த பக்கம் சேலஸ் அந்த கேரக்டரும் தன்னோட போக்கிமானை வச்சு பிளாக் ரெக்வாஸா வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பிளாக் ரெக்வாஸா ஒரு லெஜெண்டரி டைப் போக்கிமான். அது இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகிறதுனால தான் பிளாக் ரெக்வாஸாவாக மாறுது. ஸோ அதை எப்படி இந்த சாதாரண போக்கிமானை வச்சு ஃபைட் பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. வெடிக்கிற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க, அதுக்கு சின்ன கொசு கடிச்ச மாதிரி தான் இருக்கும் லேசாக. இதை வந்து ரொம்ப பிளாக் ரெக்வாஸாக ரொம்ப கீழே காட்டுறாங்களோன்னு எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோஸ் அந்த 3 பேரும் வந்திருக்காங்க தன்னோட போக்கிமான்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு, லீகோ, ராய் அண்ட் அந்த வயசான கேரக்டர். அப்போ அந்த சத்தத்தை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கும்போது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரொம்பவே டேஞ்சராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பக்கம் நம்ம டாட் வந்து சரி இதை நான் பண்ணியிருந்தேன், அந்த இடத்துல என்னை கொண்டு போய் விடுங்க, ஷிப்பில் மூலிமா நான் போய் அதை வந்து சரி பண்ணியிருந்தேன், அந்த மிஷினை வந்து எதுவும் பண்ண முடியாமல் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஃப்ரெடி அண்ட் ஸ்பினில் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்து தன்னோட ஆம்பிரியானை வச்சு ஃப்ரெடியோடைய பிகாச்சு, கேப்டன் பிகாச்சுவை வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது செவரில் ஓட்ட விழுந்துருது, பெரிய இதாக விழுந்துருது. ஸோ அப்போது தன்னோட சாரஸாரை வெளியெடுத்து தன்னோட போக்கிமான் பிகாச்சுவையும் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ரெடி வந்து அங்கேருந்து போயிருந்தார். இவர் வந்து பார்க்காரு ஸ்பினில், சரி ஓகே போயிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி, ஏதோ வீட்டுக்கு விருதாளி வந்த மாதிரி சண்டை போட்டுட்டான், அதுக்கடுத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. இது வந்து கொஞ்சம் இந்த இடத்துல இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் மிஸ்டேக்காக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நின்று சண்டையே போடாமல் இருக்காங்க ஒழுங்காக, அந்த மாதிரி தான் இந்த சீசனில். சரி ஓகே, நம்ம வந்து டாபிக் வருவோம். ஸோ அதுக்கடுத்து தன்னோட போக்கி பால் மூலயமா பிளாக் ரெக்வாஸாவை பிடிச்சிடலாம், அது வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சார்லஸ் வந்து ஒரு போக்கி பால் எடுத்து வீசுகிறாங்க. ஸோ அதை தடுக்க நம்ம ராய் வந்து தன்னோட போக்கிமான் வாட்ரில் அப்படிங்கிற ஒரு போக்கிமான் தன்னுடைய 2வது போக்கிமானை வெளியே எடுத்து ஸோ அந்த போக்கி பாலை ரெக்வாஸா மேலே படாமல் தடுத்துடுது. ஸோ அது கீழே விடும்போது நம்ம ராய் வந்து அதை பிடிச்சி காப்பாற்றிருந்தார். ஸோ அதுக்கடுத்து அதை தொடர்ந்து நம்மளுடைய காரல் வந்து தன்னோட போக்கிமான ரெக்வாஸா மேலே அப்படி விடுறாங்க. விடும்போது அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு வலிச்சு அது கத்த ஆரம்பிச்சிது. ஸோ அப்போது இது கரெக்டாக நம்மளுடைய அந்த ஷிப்பு பறக்கும் கப்பலும் கரெக்டாக வந்து நம்ம டாட்டர் கேரக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, யூடியூப் குருமினஸ், ஜப்பனீஸில் குருமினஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அவங்கள வந்து கீழே அந்த டவர் மேலே இறக்கி விட்டுருந்தாங்க. ஸோ அவங்களோட தன்னோட போக்கி டெக்ஸில் ப்ரோக்ராம் பண்ணி அந்த மிஷினில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. கனெக்ட் பண்ணும்போது அது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுது. இது ஒரு பட்டன் இருக்கும், அதை தொட்டாலே ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ப்ரோக்ராம் அது இதுன்னு சொல்லி ரொம்பவே என்ன சொல்கிறது, டாக்டர்லாம் இறக்கி ரொம்பவே சமூகம் செஞ்சுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ கீழே வந்து நம்ம ராய் அண்ட் லீக்கோ வந்து வெல்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாங்க. இந்த பக்கம் அடுத்து நம்ம பிளாக் ரெக்வாஸா ரொம்பவே கோவமாகவும் வலியோடையும் இருக்குது. ஸோ அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க தன்னோட போக்கிமான்ஸ் எல்லாம் வச்சு அந்த எக்ஸ்ப்ளோரர் டீம். அதை வந்து உடச்சிக்கிட்டு எப்படியோ வெளியே வந்து நம்ம ரெக்வாஸா ரொம்ப ஆச்சரியத்தோடு நம்மளுடைய டீம் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வானத்தை நோக்கி ஒரு பெரிய பிளாஸ்ட்டை வந்து அந்த பிளாக் ரெக்வாஸா விடும்போது அப்படி மேலேருந்து வந்து அப்படி கல் மாதிரி கீழெல்லாம் உழுது. இது ஏற்கனவே எபிசோடில் பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு. நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹரிசான் சீசன்லேயே ஏற்கனவே இந்த சீன் வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒவ்வொரு கல்லாக கீழே படப்பட அது வந்து உடையிற மாதிரி காட்டுறாங்க. சில போக்கிமான் மேலே பற்றக்கூடாதுன்னு சில போக்கிமான் வந்து தடுக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அந்த பிளாக் ரெக்வாஸா ரொம்பவே புகை மூட்டமாக ஆயிரும். தன்னோட போக்கிமானை வச்சு அட்டாக் பண்ணதுனால எக்ஸ்ப்ளோர் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. அது புகை மூட்டமாக ஆயிரும். அது என்ன பண்ணிடுது, நம்ம ஃப்ரெடியோடைய பறக்கும் கப்பல் மேலே வந்து மோதிடுது. அது வந்து சில இடத்துல உடஞ்சிருது, டேமேஜ் ஆகிடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோஸ்க்கு ரொம்பவே பதட்டம். அடடா இப்படி ஆகிட்டுனா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி, தன்னோட ஜேர்னியை எப்படிலாம் கண்டினியூ பண்ண முடியாதே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தோடையும் ஒரு பயத்தோடையும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க எல்லாருமே சேர்ந்து. இதோட இந்த எபிசோடை வந்து அவங்க முடிச்சிருந்தாங்க. இதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த எபிசோடு வந்து ப்ரோமோ வந்து என்னால் காட்ட முடியாது, ஸ்பாய்லர் ஆயிரும்.
ஸோ அடுத்த எபிசோட் பார்த்தா மட்டுமே இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். செக் பண்ணி பாருங்கள் அடுத்த எபிசோடோட ப்ரோமோவை.